சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க உங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சப்ளையர்ஸ்க்கு பணம் அனுப்பணும், தினசரி செலவுகளை சமாளிக்கணும். இது எல்லாத்துக்கும் உயிர் நாடி எது? கண்டிப்பா கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட் தான். கரெக்ட். இப்போ ஒரு நாள் காலையில அந்த பேங்க் அக்கவுண்ட்டை அரசாங்கம் முடக்கிட்டா, அதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. மொத்த பிசினஸும் ஸ்தம்பிச்சு போயிடும். ஆமா இல்லையா? இது எந்த ஒரு தொழில் முனைவோருக்கும் ஒரு துசோப்பனம் மாதிரி. சரி, ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் வரி அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரம் இருக்கா? இருக்கு. ஒரு நிறுவனத்தோட பேங்க் அக்கவுண்ட்டை அவங்களால முடக்க முடியுமா? அப்படி முடிஞ்சா அது எவ்வளவு காலத்துக்கு செய்ய முடியும்? இதுக்கு ஏதாவது கால வரம்பும் இருக்கா? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஆமா, இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். டெல்லி உயர் நீதிமன்றத்தோட ஒரு சமீபத்திய தீர்ப்பை மையமா வச்சு இந்த முழு பிரச்சனையும் அலசி ஆராயலாம். சரி. ஒரு நிறுவனத்தோட பேங்க் அக்கவுண்ட் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுல 1 வருஷத்துக்கு மேல முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதுல சட்டம் என்ன சொல்லுது, நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னு விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. இது வெறும் ஒரு சட்ட பிரச்சனை இல்ல, ஒரு தொழில் நிறுவனத்தோட வாழ்வாதார பிரச்சனை. அதனால இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரி, முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பாப்போம். ஒரு நிறுவனம் இருக்கு. ம் அவங்க மேல சுமார் 11,37,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செஞ்சதா ஒரு குற்றச்சாட்டு வருது. ஓஹோ. அதாவது போலியான நிறுவனங்கள் கிட்ட இருந்து உள்ளீட்டு வரி கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐடிசி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு தீவிரமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. ரொம்ப சீரியஸான விஷயம். ஆமா, இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில சரக்கு மற்றும் சேவை வரி நுண்ணறிவு இயக்குநரகம், அதாவது டிஜிஜிஐ களத்துல இறங்குறாங்க. சரி. அவங்க அந்த நிறுவனத்தோட பேங்க் அக்கவுண்ட்டை மே 29, 2024 தற்காலிகமா முடக்குறாங்க. சட்ட மொழியில சொன்னா ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் பண்றாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி. ஆமா, இங்கெல்லாம் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. அக்கவுண்ட்டை முடக்கி 1 வருஷம் 1 மாசம் 2 மாசம் நாட்கள் போயிட்டே இருக்கு. 1 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கும் மேலையா? ஆமா, ஆனா டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அடுத்த கட்டமா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. இங்க நீங்க சொன்ன தற்காலிக பற்றுகை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆமா, இது ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 83 கீழ் வர்ற ஒரு நடவடிக்கை. இதோட நோக்கம் என்னன்னா, ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அரசுக்கு வர்ற வேண்டிய வரி பணத்தை பாதுகாக்கணும். அதுக்காக சம்பந்தப்பட்ட நபரோட சொத்துக்களையோ அல்லது பேங்க் அக்கவுண்ட்டையோ தற்காலிகமா முடக்கிறது. ஓகே, அப்போ இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே தவிர இதுவே ஒரு தண்டனை கிடையாது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தற்காலிக பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமே. ஓகே, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது புரியுது. அரசாங்கம் தன் வருவாயை பாதுகாத்துக்க நினைக்கிறது சரிதான். ஆனா 1 வருஷத்துக்கும் மேல ஒரு பேங்க் அக்கவுண்ட்டை முடக்கி வச்சுட்டு அடுத்த கட்டமா ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் அந்த மனுதாரர் தரப்பில் வைக்கப்பட்ட முக்கிய வாதம். இந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிற சட்ட நோக்கம் என்ன? ஏன் இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க? மிக அருமையான கேள்வி. சட்டம் இந்த அதிகாரத்தை எதுக்கு கொடுக்குதுன்னா, சில சமயங்கள்ல வரி ஏய்ப்பு செஞ்சவங்க விசாரணை தொடங்குனதும் தங்களோட சொத்துக்களையோ பணத்தையோ வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க. அப்படி செஞ்சிட்டா கடைசியில வரி ஏய்ப்பு நிரூபிக்கப்பட்டாலும் அரசாங்கத்தால அந்த பணத்தை வசூலிக்க முடியாம போயிடும். ஓ, அப்போ அதை தடுக்கத்தான் இந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் அதிகாரம். ஆமா, ஆனா நீங்க கேட்ட மாதிரி இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அதனாலதான் சட்டம் இதுக்கு ஒரு கடிவாளமும் போட்டிருக்கு. கடிவாளமா? அதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளியா? கரெக்ட், மிகச் சரியா சொன்னீங்க. அந்த கடிவாளம் தான் ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 83ல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். ஓகே, பிரிவு 83 அது என்ன சொல்லுது? அன்ன சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு தற்காலிக முடக்க உத்தரவு அது பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து சரியா 1 வருட காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். 1 வருஷம்தான். அப்ப அதுக்கு பிறகு அது உத்தரவு செல்லாததாயிடுமா? ஆட்டோமேட்டிக்காவா? சட்டம் சொல்றது என்னன்னா, அந்த 1 வருஷத்துக்குள்ள டிபார்ட்மெண்ட் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைய எடுத்தாகணும். அதாவது ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கறது மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். ஆமா, அப்படி அவங்க செய்ய தவறினால் அந்த 1 வருடம் முடிவிலேயே அந்த முடக்க உத்தரவு தானாகவே காலாவதியாகிவிடும். அது சட்டப்படி செல்லாது. அப்போ இந்த 1 வருட காலக்கெடுங்கிறது ரொம்பவும் கண்டிப்பானது. அதை நீட்டிக்கவே முடியாதா? டிபார்ட்மெண்ட் இல்ல எங்களுக்கு விசாரணைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க முடியாதா? முடியாது. இந்த விஷயத்துல நீதிமன்றங்கள் ரொம்ப உறுதியா இருந்திருக்கு. அப்படியா?
ஆமா, இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல. இதுக்கு முன்னாடியே திருப்பதி ஸ்டீல் வழக்குன்னு ஒண்ணுல டெல்லி உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. ஓஹோ. இந்த 1 வருட காலக்கெடுவை எந்த காரணத்துக்காகவோ நீட்டிக்க முடியாது. இது வரி செலுத்துவோரின் உரிமையை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு லக்ஷ்மண ரேகா மாதிரி. அத அதிகாரிகள் தாண்டக்கூடாதுன்னு ஒரு வலுவான முன்னுதாரணத்தை அப்பவே நீதிமன்றம் அமைச்சிடுச்சு. அப்போ இந்த வழக்குல 1 வருஷம் தாண்டிடுச்சு, முடக்க உத்தரவு சட்டப்படி செல்லாதுன்னு ஆகிடுச்சு. அந்த நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகுனப்போ அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சுலபமா கிடைச்சதா? ஆமாம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிரதிபா எம் சிங் மற்றும் ஷைல் ஜெயின் அடங்கிய அமர்வு மனுதாரரின் வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது ரொம்ப சிம்பிள். உத்தரவு போட்ட தேதி மே 29, 2024. இன்னைக்கு 1 வருஷத்துக்கும் மேல ஆகிடுச்சு. சட்டப்படி இந்த உத்தரவு காலாவதியாகிவிட்டது. அதனால நாங்க இந்த முடக்க உத்தரவை ரத்து செய்றோம்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆக அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நிம்மதி. அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிடும். இங்கதான் ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். என்ன அது? நீதிமன்றம் அந்த பேங்க் அக்கவுண்ட முழுமையா நிபந்தனை இல்லாம விடுவிக்கல. ஒரு நிபந்தனை விதிச்சாங்க. ஒரு நிமிஷம். சட்டப்படி அந்த முடக்க உத்தரவே செல்லாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீதிமன்றம் இப்படி ஒரு நிபந்தனை விதிக்கணும்? இது ஒரு முரண்பாடா தெரியலையா? இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் நீதித்துறையின் சமநிலையான பார்வை. சமநிலையான பார்வையா? கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நீதிமன்றம் இங்க 2 விஷயத்த பாக்குது. ஒன்னு, சட்ட நடைமுறை, அதாவது ப்ரொசீஜர். டிபார்ட்மெண்ட் 1 வருஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கல, இது ஒரு நடைமுறை பிழை. அதனால சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அந்த உத்தரவை ரத்து செய்யுது. இது வரி செலுத்துவோரின் உரிமை. சரி, இது முதல் பார்வை. 2வது பார்வை என்ன? 2வது வழக்கின் அடிப்படை, அதாவது சப்ஸ்டன்ஸ். அந்த நிறுவனம் மேல ஒரு தீவிரமான வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு இருக்கு. அது இன்னும் விசாரணையில தான் இருக்கு. ஆமா. ஒருவேளை நாளைக்கு அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா அரசுக்கு சேர வேண்டிய பணம் என்ன ஆகும்? அதனால நீதிமன்றம் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்குது. என்ன நிபந்தனை விதிச்சாங்க? சரி, உங்க அக்கவுண்ட்டை நீங்க பயன்படுத்தின, ஆனா அதுல குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் இருப்ப நீங்க பராமரிக்கணும்னு ஒரு நிபந்தனை விதிக்குது. ஓ, அப்போ இது உரிமையையும் பாதுகாக்கிறோம், அதே சமயம் பிரபுத்துவ வருவாய்க்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறோங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை. கரெக்ட். இது அந்த 11.37 லட்சம் குற்றச்சாட்டு தொகையை மனசுல வச்சு எடுத்த முடிவா இருக்கலாம். புரியுது. இது ஒரு வகையில டிபார்ட்மெண்ட் செஞ்ச தப்புக்காக உங்க பிசினஸ முடக்க விட மாட்டோம், ஆனா நீங்க செஞ்சதா சொல்லப்படுற தப்புக்கான சாத்தியக்கூறையும் நாங்க புறக்கணிக்க மாட்டோம்னு 2 தரப்புக்கும் சொல்ற ஒரு சமிக்ஞை. மிக சரியா சொன்னீங்க. வரி ஆலோசகர்களுக்கு என்ன பாடத்தை சொல்லுது? இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய நடைமுறை பாடங்கள் என்ன? முதல் பாடம் ரொம்ப நேரடியானது. உங்க கம்பெனி மேல ஜிஎஸ்டி சட்டப்பிரிவு 83 கீழ் ஒரு ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்தா செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? அந்த ஆர்டர் தேதிய கேலண்டர்ல பெரிய வட்டமா குறிச்சு வைக்கிறது தான். அந்த தேதியிலிருந்து சரியா 365 நாட்கள். அந்த கவுண்ட் டவுன் ரொம்ப முக்கியம். சரி, தேதியை குறிச்சு வச்சாச்சு. அந்த 1 வருஷமும் முடிஞ்சிடுச்சு. டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அப்போ நான் ஒரு பிசினஸ் ஓனரா என்னோட முதல் படி என்னவா இருக்கணும்? 1 வருஷம் முடியறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே நீங்க உங்க வரி ஆலோசகர் அல்லது வழக்கறிஞர்கள் கிட்ட பேசி தயாராகிறது நல்லது. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இருந்து பாப்போம். ஏன் வரித்துறையால 1 வருஷத்துக்குள்ள ஒரு வழக்கின் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது அதிகாரிகளோட அலட்சியமா அல்லது அமைப்புல ஏதாவது சிக்கல் இருக்கா? சில நேரங்கள்ல வழக்குகள் உண்மையிலேயே ரொம்ப சிக்கலானதா இருக்கலாம். பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம், நிறைய போலியான நிறுவனங்கள் இருக்கலாம், ஆதாரங்களை திரட்ட அதிக காலமாகலாம். பணிச்சுமையும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நிர்வாக சிக்கல்களுக்காகவோ பணிச்சுமைக்காகவோ ஒரு குடிமகனின் ஒரு தொழில் நிறுவனத்தின் சட்டப்பூர்வ உரிமையை நீங்க காலவரையின்றி பறிக்க முடியாது. சட்டம் உங்களுக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுத்திருக்கு, அதுக்குள்ள உங்க வேலையை முடிங்க. அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்போட சாராம்சம். அருமை. அப்போ இந்த விவாதத்தை நாம சுருக்கமா பார்த்தா, ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு ஒரு நிறுவனத்தோட பேங்க் அக்கவுண்ட்டை முடக்க அதிகாரம் இருக்கு. ஆமா. ஆனா அந்த அதிகாரம் வரம்பற்றது இல்ல. அது 1 வருட காலக்கெடுவுக்கும் உட்பட்டது. அந்த 1 வருடத்துக்குள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தவறினால் அந்த முடக்க உத்தரவு செல்லாது. இதுதான் இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு கொடுக்கிற தெளிவான செய்தி. சரிதான். ஆனா இது ஒரு இன்னொரு ஆழமான சிந்தனையே நமக்குள்ள தூண்டுது. அத பத்தி நாம யோசிக்கணும். சொல்லுங்க.
சட்டம் 1 வருஷம் வரைக்கும் முடக்க அனுமதிக்குது. ஆனா ஒரு நிறுவனத்தோட பேங்க் அக்கவுண்ட்ட 1 மாசம் முடக்கி வச்சாலே அந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு, சப்ளையர்ஸ் கிட்ட இருக்க நம்பிக்கை, ஊழியர்களோட மனநிலை எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய பாதிப்பு. அப்போ 1 வருஷம் முடக்கி நிக்கிறது அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியையும் பொருளாதாரத்தையும் எந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ளும். ஒருவேளை 1 வருஷம் கழிச்சு அந்த நிறுவனம் நிரபராதின்னு தெரிய வந்தா இந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பேத்துப்பான்? இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சட்ட நடைமுறைக்கும் ஒரு வணிகத்தின் நிஜ உலக பாதிப்புகளுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை எப்படி சரி செய்யறதுங்கிறது ஒரு பெரிய விவாதம். ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. 1 வருடத்திற்குள் வரித்துறையால் ஏன் விசாரணையை முடித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை? இது போன்ற காலதாமதங்கள் புலனாய்வின் செயல்திறனை கேள்விக்குள்ளாக்குவதில்லையா? அதே சமயம் ஒரு வணிகத்தின் நிதி ஆதாரத்தை காலவரையின்றி முடக்கி வைப்பது அந்த வணிகத்தின் செயல்பாடுகளை எந்த அளவிற்கு பாதிக்கும்? இதப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த முக்கியமான கேள்வியோட இன்றைய விவாதத்தை நிறைவு செய்யலாம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.